சரசுடா முனியாண்டி மாமா தங்கச்சி. இது வந்து பக்கத்துல இருந்த பாலுன்னு கம்பவுண்டர வந்து லவ் பண்ணுச்சு. அது வந்து அதர் கம்யூனிட்டினால அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அண்ணன ஒத்துக்க வைக்க போறேன்னு சொன்ன உடனேயே என்ன பண்ணிருச்சு, அண்ணன்ட்ட போய் ஒத்துக்க வைக்கிறேன்னு அரளிவாதிய அழைச்சுட்டு குதிச்சுட்டு போய் நின்னுச்சு. நின்ன உடனே என்ன பண்ணிருச்சு, முனியாண்டி அண்ணன், அது வந்து பயங்கர இது புடிச்சதுடா. பயங்கர மண்டகரம் புடிச்சது. அண்ணன் என்ன பண்ணுச்சுன்னா, கதவ அடைச்சிருச்சு. செத்து போடி அப்படின்னு சொல்லி கதவ அடைச்சிருச்சு. அப்படின்னு எங்க அம்மா பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் இது பார்த்துட்டு இப்படி நடந்துச்சுடா. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த எல்லாமே இப்ப படத்துல இருக்க சார் படத்துல இருக்கிற 60% ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே உண்மை சார். அப்படியா? ஆமா. செகண்ட் ஹாஃப்ல இந்த அண்ணனுங்கள பூரா இவர் வெளியேத்துறாருன்னு சொல்லி ஒரு கதை பண்றேன்ல. அது மட்டும் தான் சார் சினிமா நான் யோசிச்சது. ஆனா அந்த படம் வந்துட்டு எனக்கு எல்லா வீட்ல இருந்து போணும் சார். ஏன்னா பேர பூரா அப்படியே வச்சு விட்டேன். அது வந்து பயங்கர ஏதாச்சும் சொல்லுவாங்களோ ஏதாச்சும் இது. பட் அது வந்து அந்த 60% உண்மை சார். அந்த அந்த ஊர் கூட்டத்துல வந்து விலக்கி வைக்க போனது வரை, அந்த ஊர்ல அத்து விடுற போன வரை உண்மை சார். அங்க என்னன்னா ஊருக்குள்ளே எங்க ஊர்க்காரங்களே அத்து விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அத நான் ஹீரோ பண்றாருன்னு கதைக்குள்ள மாத்துனேன். ஊர்க்காரங்க அவர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல அப்படிதான் சார் ஸ்கிரிப்ட் பண்ணேன். மத்தபடி இந்த கதைய சொல்லும்போது பிரகாஷ் ராஜ் சார் சொல்லும்போது, நான் கதை சொல்லும்போது நான் வந்து அந்த ஸ்லாங்கா நான் ஒரு டைப்பா சொல்லும்போது, அவர் மாமா பண்ணது, மாமா அவருடைய பாடி லாங்குவேஜ்ல நான் பார்த்தத கேட்ச் பண்ணத என்னுடைய பாடி லாங்குவேஜ்ல நான் அத சொல்லும்போது, என்னடா இது புதுசா இருக்கு. என்னடா நீ என்னமோ சொல்ற அப்படின்னு அவர் பயங்கர அஃபெக்ட் ஆகி, "ஏய் இந்த படம் உன்னுடைய இந்த டெல்லிங் ஆஃப் ஃபேக்கரே நடிக்கிறேன்டா. நல்லா இருக்குடா" அப்படின்னு.